ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதியிலேயே நீ சற்றும் எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. நான் சொல்வதை நம்பிக்கையோடு முழுவதும் கேட்டால் நிச்சயமாக அது நடந்தே தீரும் என் செல்லமே. மகிழ்ச்சி என்றால் எப்படிப்பட்டதம்மா? இனி என் வாழ்வில் எந்த தவறோ தடையோ நிகழாதா? எல்லாமே நான் நினைத்தது போல அப்படியே நடந்துவிடுமா என கேட்கிறாயா? இதோ சொல்கிறேன் கேள் தங்கமே. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது பிரச்சனைகளோ தடைகளோ தடங்களோ இல்லாத வாழ்க்கை கிடையாது. எவ்வளவு தடைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் உன் வாழ்வில் உன்னை நோக்கி வந்தாலும் அத்தனையையும் தாண்டி தடைத்து உடைந்தெறிந்து வெற்றி கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்துகொள். அப்படி எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து நீ சந்தோஷமாய் மகிழ்வாய் வாழ்வதற்கான வழிகளை காட்டத்தான் இந்த தேதியை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இனி எல்லாமே நீ நினைத்தது போல நிச்சயமாக நடக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு துஷ்டர்கள் உன்னை எதிர்கொள்ள தாண்டி வந்தாலும் அத்தனை பேரையும் நான் துரத்தி அடிப்பேன். தவறும் சில சமயங்களில் உனக்கு சரியாக தெரியலாம். ஆனால் நீ அதை சரியாக தீர்மானிக்கக்கூடிய மனதோடு நிதானமாக இருந்தால் எது சரி, உன் வாழ்வில் எது தவறு என்பதை நிச்சயமாக உன்னால் தீர்மானிக்க முடியும். வாழ்ந்து மறைந்தோம் என்பது வாழ்க்கை கிடையாது என் செல்லமே. இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் எத்தனையோ மனிதர்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எல்லார் மனதிலும் வாழக்கூடிய நல்ல மனிதனாக நீ இருக்க வேண்டும் என்பதுதான் உன் வராகி அம்மாவின் ஆசை. நீ தைரியத்தோடு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டே இரு. பொறுமையும் உறுதியும் உனக்கான வெற்றியை கொடுக்கும்படி நான் உனக்கு துணையாய் நிற்பேன். முன்னேறி போய்கொண்டே இரு என் செல்லமே. இரும்பை அடிக்க அடிக்க அது எப்படி உறுதியானதாக மாறுகிறதோ அதுபோல்தான் உன் வாழ்க்கையிலும் நீ கஷ்ட நஷ்டங்களையும் கவலைகளையும் துயரங்களையும் சந்தித்து இப்பொழுது உறுதியான ஆளாக மாறிக்கொண்டே இருக்கிறாய். ஆக மொத்தத்தில் நீ அடைந்த ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு ஒரு அனுபவமாக மாறிவிட்டது. நீ பெற்ற ஒவ்வொரு இழப்பும் கூட முடிந்த அளவிற்கு உனக்கு லாபமாகத்தான் மாறியிருக்கிறது என் செல்லமே. பெரிய அளவில் உனக்கு அடையவிருந்த நஷ்டத்தை ஒரு சிறு இழப்பாக நான் தான் மாற்றியுள்ளேன். மிக பெரிய விஷயத்தில் ஏமாற்றப்பட ஆளாக இருந்த உன்னை எச்சரிக்கை செய்து நான் காப்பாற்றிவிட்டேன். எல்லா வகையிலும் எல்லா இழப்பும் எல்லா ஏமாற்றமும் உனக்கான நன்மையாகவே முடிந்துவிட்டது. இனி நீ எதை நினைத்தும் வருந்தாதே. அமைதியாக சென்று கொண்டிருக்கும் நதி என்பது யார் என்னதான் துன்பத்தை கொடுத்தாலும் தடங்களை உருவாக்கினாலும் அத்தனையையும் தாண்டி எப்படி கடந்து போகிறதோ அந்த நதி நீர் போலவே எந்த கெட்டதையும் பெரிதுபடுத்தாமல் பொருட்படுத்தாமல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து கொண்டு போய்கொண்டே இரு. தீயவைகள் எல்லாம் அந்த தண்ணீரில் போட்ட குப்பை கூளங்கள் போல தானாய் ஓரத்தில் ஒதுங்கிவிடும். எல்லா நல்லதும் நிச்சயமாக உனக்கு நடக்கும். நீ ஆசைப்பட்டதையும் அடைய நினைத்ததையும் நிச்சயமாக பெறுவதற்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. ஒருவன் மனமுடைந்து என்னிடம் வந்து வருத்தப்பட்டு சொன்னால், கண் கலங்கி அழும் நிலை வந்தால் நிச்சயமாக அவனுக்காக நான் நல்லதை செய்து கொடுப்பேன். அப்படி யார் மனதிலும் வருத்தப்படக்கூடிய வகையில் நீ எந்த துன்பத்தையும் கொடுத்து விடாதே என் செல்லமே. மனம் உடைக்கப்பட்டு என்னிடம் யார் வந்து வேண்டுதல் வைத்தாலும் அது மிகுந்த பலன் உள்ளவதாக கருதப்படும். கண்ணீர் விட்ட அந்த நல்ல மனதிற்கு நான் நிச்சயம் ஆறுதலை கொடுப்பேன். நீயும் அப்படித்தானே பல சமயங்களில் மனம் உடைந்து வருத்தத்தோடு வந்து என்னிடம் நிற்கிறாய். நிச்சயமாக உன் விருப்பத்தையும் உன் சந்தோஷத்தையும் கூட நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதையாவது எதிர்பார்த்தாலுமே கூட நீ ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எது எப்போது வேண்டுமானாலும் யாரை விட்டு வேண்டுமானாலும் விலகி போகும். எப்போதும் துணையாயிருப்பது உன் வராகி அம்மா நான் மட்டும்தான். என்னை முழுவதுமாக எப்போதும் உன் அருகில் வைத்து கொண்டால் உனக்கு தோல்வியோ நஷ்டமோ கஷ்டமோ வராது என் செல்லமே. இப்போது நீ நிலை தடுமாறி கொண்டிருக்கும் விஷயங்களிலும் நிம்மதி இழந்து தவிக்கும் விஷயங்களிலும் உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் நான் இந்த தேதியை உன் கண்களில் காட்டியுள்ளேன். எல்லாம் நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையை நினைத்து கொண்டே கவலைகளை மறந்து கடந்து பழகு. எல்லா மகிழ்ச்சிகளும் இனி உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும்படி நல்ல விஷயங்களை நானே நடத்தி கொடுக்க போகிறேன். வருமானம் குறைவாக இருக்கிறதே என வருந்த வேண்டாம். வயிறார உனக்கு உணவை கொடுக்க வேண்டியது உன் வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு.
நோய் நொடி இல்லாத நல்ல ஆரோக்கிய உடலையும், வசதி வாய்ப்புகளோடு கூடிய அன்பான உறவுகளையும், பணம் நிறையவும் செல்வம் நிறையவும் நீ நிறைய பக்தி செலுத்தக்கூடிய நல்ல மனதையும் உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன். ஏனெனில் மற்றவர்கள் வழியை தன் வழியாய் தன் வேதனையாய் நினைத்து அவர்களுக்காகவும் சேர்த்தல்லவா நீ கவலைப்படுகிறாய். அப்படிப்பட்ட இரக்க குணமும் மனிதாபிமான குணமும் உனக்குள் இருக்கும்போது நான் எப்படி உன்னை தனியே தவிக்க விடுவேன்? உனக்கு உயிர் தரக்கூடிய அளவிற்கு நல்ல நட்பை உன்னை சுற்றி இருக்கும்படி செய்யத்தான் போகிறேன். வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? உனக்கான நல்ல நேரமும் காலமும் வரும் வரையிலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அத்தனையையும் பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்பது. இப்போது உன் வாழ்வில் எந்த கஷ்டமும் உன்னை எதுவும் செய்ய இயலாத அளவிற்கு நானே தடுப்பாய் நின்று கொண்டிருக்கிறேன். இனிமேலும் உனக்கான பாதுகாப்பாய் நின்று எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் செல்லமே. உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறு வயதிலேயே ஆடம்பரத்தை விலக்கி எப்படி ஒழுக்கமாகவும் உழைப்பாகவும் பண்பாகவும் நேரத்தின் அருமையை உணர்ந்து கொண்டும் வாழ்வது என சொல்லிக் கொடு. ஏனெனில் உன் பிள்ளைகள் வளர்ந்தாலும் நாளை அவர்கள் நல்லதொரு உள்ளத்தை இந்த தலைமுறையினருக்கு அறுவடை செய்வார்கள் அல்லவா? நீ எப்படி வாழ்கிறாய் என்பதை அவர்களுக்கு வார்த்தையால் சொல்வதை காட்டிலும் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாழ்ந்ததை உன் செயல்களால் அவர்களுக்கு உணர்த்தி காட்டு. கஷ்டமும் நஷ்டமும் அனுபவித்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நல்ல சந்தோஷம் நிச்சயம் கிடைக்கும் என்பதை உன் வாழ்க்கையினாலே அவர்களுக்கு உணர்த்தியேன் செல்லமே. மற்றவர்களுக்கு என்னதான் அறிவுரை சொல்வதை காட்டிலும் வாழ்க்கையில் அதை செயல்முறையாய் காட்டிவிட்டால் அவர்கள் மனதை விட்டு அது ஒருபோதும் விலகாது. விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தப்பே கிடையாது. ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம், மனிதாபிமான குணம் கொண்டவர்களிடம் காட்டினால்தானே அதற்கு மதிப்பு. எந்த அருமை பெருமையும் தெரியாமல் காசு பணம் மட்டும்தான் பெரிது, நான் நினைத்ததுதான் நடக்க வேண்டும், நான் சொல்வதைத்தான் எல்லாரும் கேட்க வேண்டும் என ஆணவ குணம் கொண்ட மனிதர்களிடம் போய் நீ விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் எந்த பலனும் இல்லாமல் போய்விடும். அவர்கள் மேலும் உன்னை காயப்படுத்தி கொண்டேதான் இருப்பார்கள். அதனால் விட்டு கொடுப்பதும் கூட அதன் அருமை பெருமை உணர்ந்தவர்களிடம் இருக்கும்படி பார்த்துக்கொள். உன்னை பற்றி எதுவும் தெரியாமலேயே, உன் சூழ்நிலை என்னவென்பதை முழுவதும் அறியாமலேயே சும்மாவே உன்னை யாராவது விமர்சிக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் பதிலேதும் பேசாமல் புன்னகைத்துவிட்டு கடந்து போய்விடு. அதுதான் உனக்கு நல்லது. நீ என்ன விளக்கம் சொல்லி அவர்கள் எதை கேட்கப் போகிறார்கள்? அதனால்தான் சொன்னேன், நீயாக தடுமாறி விழுந்தாலும் சரி, அல்லது தவறி விழ நேர்ந்தாலும் சரி, அல்லது யாராவது தள்ளி விட்டாலும் சரி, யாரையும் எதிர்பார்க்காமல் சற்றென்று உடனே நீயாகவே எழுந்து நின்றுவிடு. ஐயோ விழுந்து விட்டேனே என கூச்சல் போட்டு விட்டால் நீ விழுந்ததை கொண்டாடுவதற்காக ஒரு கூட்டம் இப்போது காத்து கொண்டிருக்கிறது. எல்லாமே இந்த கலியுக காலத்தில் சகஜமாகி விட்டதல்லவா? ஒருபோதும் தடுமாறியோ தடமாறியோ போகாதே என் செல்லமே. எல்லா சமயங்களிலும் கவனத்தோடும் நிதானத்தோடும் உன் வாழ்க்கையை வாழப்பார். உனக்கு துணையாய் நான் இருந்து எப்படி அற்புத மகிழ்ச்சியை உன் வாழ்வில் கொண்டு வருகிறேன் என்பதை மட்டும் பொறுமையாக பொறுத்திருந்து பார்க்க போகிறாய். இனி எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக மட்டுமே நடக்கும். நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியும் எதிர்பாராத பல சந்தோஷ நிகழ்வுகளும் கூட உன்னை தேடி வந்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. நானே அதை நடத்தி காட்டுவேன். ஓம் வராகி.